श्लोकम् 21 भगवत्या प्रसादेन शर्मावाभ्यां भविष्यति आगन्तव्यं त्वयात्रैव दैवं कृत्वा परं बलम् भगवत्याः प्रसादेन शर्म अवाभ्यां भविष्यति आगन्तव्यं त्वया अत्र एव दैवं कृत्वा परं बலம் தேவியோட அனுகிரகத்தால நமக்கு ரெண்டு பேருக்கும் சுகம் கிடைக்கும். அதனால ஈஸ்வரனையே ரொம்ப பெரிய சைன்யம் அப்படின்னு நினைச்சுண்டு இந்த சுயம்பரத்துக்கு நீங்க வரத்தான் வேணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த ராஜகுமாரன் கிட்ட நீங்க போய் சொல்லுங்கோம் அப்படின்னு பிராமணன் கிட்ட சொல்றா சசிகலை. ஸ்லோகம் 22 यदधीनं जगत् सर्वं वर्तते सचराचरं भगवत्या यदादिष्टं न तन्मिथ्या भविष्यति यदधीनं जगत् सर्वं वर्तते सचराचरं भगवत्या यदादिष्टं न तन्मिथ्या भविष्यति சராச்சராத்மகமாய் இருக்கிற அசையறதும் அசையாததுமாய் இருக்கிற இந்த சர அஜராத்மகமாய் இருக்கிற இந்த பிரபஞ்சம் முழுவன் அம்பாளோடு கண்ட்ரோல்லையாக்குமே அந்த அம்பாள் சொல்லி இருக்கிறது ஒருபோதும் பொய்யாகாது. ஸ்லோகம் 23 தத்வசே தேவதா சர்வா வர்த்தந்தே சங்கராதயா வக்தவ்யோசௌ த்வயா பிரம்மன் ஏகாந்தே வை நிருபாத்மஜா यद्वशे देवता सर्वा वर्तन्ते शंकर आदयः वक्तव्यः असौ त्वया ब्रह्मन् ஏகாந்தே வை நிருபாத்மஜா சங்கராதி தேவர்களெல்லாம் அந்த தேவிக்கு கட்டுப்பட்டு ஒர்க் பண்றா. திரிமூர்த்திகள் எல்லாம் அந்த தேவியை நமஸ்காரம் பண்றா. ஹே பிராமணா, நீங்கள் அந்த ராஜகுமாரனை தன்னந்தனியா பார்த்து இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சசிகலை அப்படிங்கிற ராஜகுமாரி சொன்னா. ஸ்லோகம் 24 यदा भवति मे कार्यं तत्कर्तव्यं त्वया नघ इत्युक्त्वा दक्षिणां दत्त्वा मुनिर्व्यापारितस्तया यदा भवति मे कार्यं तत्कर्तव्यं त्वया अनघ इति उक्त्वा दक्षिणां दत्त्वा मुनिः व्यापारितः तया निष्कलङ्कनाय हे ब्राह्मणा எந்த கபடவும் இல்லாத பிராமணா, என்னோடு இந்த விஷயத்தை எப்படி சொல்ல முடியுமோ அப்படி நீங்கள் சொல்லி அந்த ராஜா குமாரனை கூட்டிட்டு வாங்குவோம் சுயம்பர பந்தலுக்கு. இப்படி சொல்லி தட்சிணையெல்லாம் கொடுத்து அந்த பிராமணனை யாத்திரை அனுப்பிவிட்டா சசிகலை. ஸ்லோகம் 25 25வது ஸ்லோகமும் 26வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனும் அந்த பிராமணன் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத விவரிச்சதுக்கு அப்புறம் வியாசர் மறுபடியும் அங்க கண்டினியூ பண்றார். 25வது ஸ்லோகம் கத்வா சர்வம் நிவேத்யாஷு தத்ர பிரத்யாகதோ த்விஜா சுதர்ஷனஸ்து தஜ்ஞாத்வா நிச்சயம் கமனே ததா கத்வா சர்வம் நிவேத்ய ஆஷு தத்ர பிரத்யாகதः த்விஜः சுதர்ஷனः து தஜ்ஞாத்வா நிச்சயம் கமனே ததா. 26வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் சகார முனினா தேன பிரேரிதः பரம ஆதராது. பாரத்வாஜ ஆசிரமத்துல போய் சுதர்சனனை பார்த்து ராஜகுமாரி சொன்ன விஷயங்களை எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பிராமணன் ரொம்ப சீக்கிரமா திரும்ப வந்தார். சுதர்சனன் அதெல்லாம் சொன்னதை காது கொடுத்து கேட்டார். ரொம்ப ஆதரவோடு கூடிட்டு அந்த பிராமணன் இந்த சுயம்பரத்துக்கு போகணும் அப்படின்னு பிரேரணை பண்ணினதுனால சுதர்சனனும் அந்த சுயம்பரத்துக்கு போகலாம் அப்படிங்கிற தீர்மானத்துல வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் வியாசரங்க 26வது ஸ்லோகத்துல 2வது லைன்ல அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றார். கமனாயோத்யதம் புத்ரம் தமுவாஜ மனோரமா கமனாயோத்யதம் கமன ஆயோத்யதம் புத்திரம் கமன ஆயோத்யதம் புத்திரம் தமுவாஜ மனோரமா சுயம்பரத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிற புத்திரன் கிட்ட அம்மையான மனோரமை இப்படி சொன்னா அப்படின்னு வியாசர் ஜனமேஜயன் கிட்ட சொல்லிட்டு இருக்கார்.
ஸ்லோகம் 27. வேபமானாதி துக்கார்த்தா ஜாதத்ராசாஸ்ருலோஜனா குத்ர கச்சசி புத்ராத்ய சமாஜே பூபிருதாம் கில. வேபமான அதிதுக்கார்த்தா ஜாத திராச அஸ்ருலோஜனா குத்ர கச்சசி புத்ர அத்ய சமாஜே பூபிருதாம் கில. சுயமரத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிற புத்திரனை பார்த்துட்டு அம்மாவோட சரீரம் இப்படி வரைச்சது, துக்கம் வந்தது, கண்ணு கலங்கிட்டு, கண்ணுல கண்ணீர் இப்படி நிறைஞ்சது. அவள் புத்திரன் கிட்ட கேட்டா, இப்ப நீ எங்க போறாய் புத்ரா? இந்த ராஜாக்கள் எல்லாம் கூடி நிக்கிற இடத்துக்காக்குமா நீ போறாய்? புத்திரனுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படிங்கிறதாக்கும் அம்மையோடு பேடி. அதனாலயாக்கும் இப்படி பயம் வந்தது. எல்லா ராஜாக்களோட கனெக்ஷனையும் விட்டுட்டாக்குமே இந்த காட்டுக்குள்ள வந்து இருக்கிறது. ஸ்லோகம் 28. ஏகாகி கிருதவைரஸ்ச கிம் விஜிந்திய ஸ்வயம்பரே யுதாஜித் ஹந்துகாமஸ்த்வாம் சமேஷ்யதி மஹீபதே. ஏகாகி கிருத வைரஹா ச கிம் விஜிந்திய ஸ்வயம்பரே யுதாஜித் ஹந்துகாமஹா த்வாம் சமேஷ்யதி மஹீபதி. நீ தன்னந்தனியாதான் இருக்காய், உனக்கு சத்ருவும் இருக்கு. என்னத்தை நினைச்சிட்டாக்கும் நீ இந்த சுயம்பரத்துக்கு இப்ப கிளம்புறாய். உன்னை கொல்லறதுக்கு ரெடியா நிக்கிறார் யுதாஜித் மகாராஜா. அங்க நீ வருவாய் அப்படின்னு அவரு நினைச்சுட்டாங்க. உன்னை கொல்லறதுக்கு ரெடியா அங்க இருக்கார் அப்படிங்கிறத நீ நினைச்சுக்கோ. ஸ்லோகம் 29. நதேன்யோஸ்தி சஹாயஸ்ச தஸ்மான் மா வ்ரஜ புத்ரகா ஏகபுத்ராதிதீனாஸ்மி தவாதாரா நிராஸ்ரயா நதே அன்யஹ அஸ்தி சஹாயஹ ச தஸ்மாத் மா வ்ரஜ புத்ரகா ஏகபுத்ராதிதீனா அஸ்மி தவ ஆதாரா நிராஸ்ரயா. அங்க உன்னை ஹெல்ப் பண்றதுக்கு வேற யாரும் இல்லை, அதனால நீ போகாதே. எனக்கு நீ ஒரு புத்திரன் தான் இருக்காய், நான் ரொம்ப சங்கடம் அனுபவிக்கிறேன். என்னோட ஒரே ஒரு ஆசிரியம் நீயாக்கும், நீ என்னை விட்டுட்டு வெளியில போயிடாதே. ஸ்லோகம் 30. ஸ்லோகம் 31 ஃபர்ஸ்ட் லைனு. சுதர்சனனோட அம்மாய் மனோரமை சுதர்சனன் கிட்ட சொல்றதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 30வது ஸ்லோகம். நாஹர்சித்வம் மகாபாக நிராசாம் கர்த்துமத்யம பிதா தே நிஹதோ ஏன சோபி தத்ராகதோ நிருபா ந அர்ஹசி த்வம் மகாபாக நிராசாம் கர்த்தும் அத்யமாம் பிதா தே நிஹதஹ ஏன சஹ அபி தத்ர ஆகதஹ நிருபஹ. 31வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். ஏகாகினம் கதம் தத்ர யுதாஜித்வாம் ஹனிஷ்யதி. ஏகாகினம் கதம் தத்ர யுதாஜித் த்வாம் ஹனிஷ்யதி. ஒன்ன ஆசிரியிச்சுருக்கிற என்ன நீ நிராசப்படுத்தாதே. உன்னோடு அப்பாவை கொன்ன அந்த யுதாஜித் மகாராஜா சுயம்பர பந்தலுக்கு வருவன். தன்னந்தனியா அங்க வந்து சேர ஒன்ன அவன் கொன்னுடுவன். எனக்கு பயமா இருக்கு கொண்டே, நீ போகாதே. அதுக்கு சுதர்சனன் சொல்ற ரிப்ளை 31வது ஸ்லோகத்துல 2வது லைன்ல இருந்து ஆரம்பிக்கிறது. பவிதவ்யம் பவத்யேவ நாத்ர கார்யா விசாரணா. பவிதவ்யம் பவதி ஏவ ந அத்ர கார்யா விசாரணா. பவிதவ்யம் பவதி ஏவா. பவிக்கேண்ட விஷயம் பவிக்கத்தான் செய்யும். என்ன நடக்கணுமோ அது நடக்கத்தான் செய்யும். அதனால அதை நினைச்சிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு அம்மா கிட்ட சொல்றார்.
എന്നിട്ട് 32ാவது ശ്ലോകം ആദേശാച്ച ജഗന്മാധുർഗച്ഛാമ്യദ്യ സ്വയംവരെ മാശോകം കുരു കല്യാണി ക്ഷത്രിയാസി വരാനനെ. ആദേശാത് ച ജഗന്മാധുഹു ഗച്ഛാമി അദ്യ സ്വയംവരെ മാശോകം കുരു കല്യാണി ക്ഷത്രിയാസി வரானனே. 33வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனும் இங்க சுதர்சனன் சொல்ற மாதிரியே சொல்லப்படுறது. ந பிபேமி பிரசாதேன பகவத்யா நிரந்தரம். ந பிபேமி பிரசாதேன பகவத்யா நிரந்தரம். ஜெகன்மாதாவோடு ஆத்ஞைப்படி நான் அந்த சுயம்பரத்துக்கு போறேன். அம்பாள் தோண வச்சதுனாலேயாக்கும் நான் போறேன். அதனால அம்மா என்னத்துக்காக்கும் இப்படி துக்கிக்கிறார்? நான் சத்திரிய குலத்துல ஜனிச்சவன் அல்லவா, உங்களோடு அந்த ஒரு அனுகிரகம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கூட பயப்படுறதில்லை அப்படின்னு புத்திரன் சொல்றார். എന്നിട്ട് இந்த 33வது ஸ்லோகத்துல அம்மாவுக்கான பதில இப்படி அந்த சுதர்சனன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. 33வது ஸ்லோகத்துல ஒரு லைன் தான் இருக்கு, 2வது லைன் இல்லை. ஸ்லோகம் 32 அதே மாதிரி 33வது ஸ்லோகத்துல ஒரு லைன் தான் இருக்கு, 2வது லைன் இல்லை. அதனால 33வது ஸ்லோகத்தையும் சேர்த்து நம்ம அர்த்தத்தை பார்க்கிறோம். 32வது ஸ்லோகம் ஆதேஷாச்ச ஜகன்மாதுர்கச்சாம்யத்ய ஸ்வயம்பரே மாஷோகம் குரு கல்யாணி க்ஷத்ரியாசி வரானனே. 33வது ஸ்லோகம் ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. நபிபேமி பிரசாதேன பகவத்யா நிரந்தரம். ஆதேஷாத் ச ஜகன்மாதுஹு கச்சாமி அத்ய ஸ்வயம்வரே மாஷோகம் குரு கல்யாணி க்ஷத்ரியாசி வரானனே. 33வது ஸ்லோகத்துல ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. ந பிபேமி பிரசாதேன பிரசாத ஏன பகவத்யா நிரந்தரம். ஜெகன்மாதாவோடு அந்த ஒரு ஆத்ஞைப்படி அம்பாள் தோண வச்சதுனால நான் இந்த சுயம்பரத்துக்கு போறேன். அதனால அம்மா என்னத்துக்காக்கும் இப்படி துக்கிக்கிற? சத்திரிய குலத்துல பிறந்தவளாக்குமே அம்மை, உங்களோடு அந்த ஒரு அனுகிரகம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கூட பயம் இல்லாமையாக்கும் போறேன் அப்படின்னு புத்திரன் சொல்றார். എന്നിട്ട് அடுத்த ஸ்லோகத்துல இருந்து அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு வியாசர் எக்ஸ்பிளைன் பண்றார். அதனால வியாச உவாஜா. ஸ்லோகம் 34வது ஸ்லோகத்துல 3 லைனாக்கும் இருக்கு. இத்யுக்த்வாரதமாருஹ்ய கந்துகாமம் சுதர்சனம் திருஷ்ட்வா மனோரமா புத்ரமாஷீர்பிஷ்சான்வமோதயாத் அக்ரதஸ்தேம்பிகா பாது பார்வதி பாது பிருஷ்டதா. இதி உக்த்வா ரதம் ஆருஹ்ய கந்துகாமம் சுதர்சனம் திருஷ்ட்வா மனோரமா புத்ரம் ஆஷீர்பிஹி ச அன்வமோதயத். அக்ரதஹ தே அம்பிகா பாது பார்வதி பாது பிருஷ்டதஹ. அப்படி சொல்லிட்டு ரதத்துல ஏறிட்டு போறதுக்கு ரெடியான சுதர்சனனை பார்த்த அம்மாவு அந்த மனோரமை அனுகிரகம் கொடுத்தா புத்திரனுக்கு ஜெயிச்சுவா அப்படின்னு சொல்லிட்டு, എന്നിട്ട് ஜெகதம்பிகை உங்கூட நின்னுண்டு உன்னை காப்பாத்தட்டும், பார்வதி தேவி பின்புறத்திலையும் ஜெகதம்பிகை முன்புறத்திலையும் உன்னை காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லி அனுகிரகிக்கிறா. ஸ்லோகம் 35வது ஸ்லோகத்திலையும் 3 லைனாக்கும் இருக்கு. பார்வதி பார்ஷ்வயோ பாது சிவா சர்வத்ர சாம்பிரதம் வாராஹி விஷமே மார்கே துர்கா துர்கேஷு கர்ஹி சேத் காளிகா கலஹே கோரே பாதுத்வாம் பரமேஸ்வரி.
பார்வதி பார்ஷ்வயோः பாது சிவா சர்வத்ர சாம்பிரதம் வாராகி விஷமே மார்கே துர்கா துர்கேஷு கர்ஹிச்சித் காளிகா கலஹே கோரே பாது துவாம் பரமேஸ்வரி. பார்வதி உன்னோடு எல்லா சைடுல நின்னும் உன்னை காப்பாத்தட்டும். சிவா உன்னை எல்லா இடத்துலையும் காப்பாத்தட்டும். வாராகி தேவி துர்கடமான வழியில உன்னை காப்பாத்தட்டும். துர்காதேவி எல்லா விதமான இக்கட்டான நிலைமையிலையும் உன்னை காப்பாத்தட்டும். பரமேஸ்வரியான காளி கோரமான அந்த சண்டையிலேருந்து உன்னை காப்பாத்தட்டும். உனக்கு நீ மட்டும்தான் இருக்காயின்னு நினைச்சுக்காதே. இந்த பகவானோடு சக்தி ஸ்வரூபமா இருக்கிற தேவிகள் எல்லாம் உன்னை காப்பாத்துறதுக்கு உங்கூடவே இருப்பா அப்படின்னு சொல்லி அம்மை அனுகிரகம் கொடுக்கறா. ஸ்லோகம் 36. மண்டபே தத்ர மாதங்கி ததா சௌமியா ஸ்வயம்வரே பவானி பூபமத்யேது பாது த்வாம் பவமோஜினி. மண்டபே தத்ர மாதங்கி ததா சௌமியா ஸ்வயம்வரே பவானி பூபமத்யேது பாது த்வாம் பவமோஜினி. ஸ்வயம்வர மண்டபத்துல சௌமிய ரூபத்துல இருக்கிற மாதங்கி உன்னை காப்பாத்தட்டும். ராஜாக்களோட மத்தியத்துல இந்த சம்சார மோஜினியா இருக்கிற பவானியும் உன்னை காப்பாத்தட்டும் அப்படின்னு அம்மை அனுகிரகிக்கிறா. ஸ்லோகம் 37. கிரிஜா கிரி துர்கேஷு சாமுண்டா சத்வரேஷு ச காமகா கானனேஷ்வேவம் ரட்சது த்வாம் சனாதனி. கிரிஜா கிரி துர்கேஷு சாமுண்டா சத்வரேஷு ச காமகா கானன ஏஷு ஏவம் ரட்சது த்வாம் சனாதனி. கிரி துர்கங்களால கிரிஜையும் சத்வரங்களில சாமுண்டியும் கானனங்களில காமகியுமாயிட்டு அந்த சனாதனியும் உன்னை காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் கொடுக்கறா அம்மை. ஸ்லோகம் 38. விவாதே வைஷ்ணவி சக்திரவதாத்வாம் ரகுத்வஹ பைரவி சரணே சௌமிய சத்ருணாம் வை சமாகமே. விவாதே வைஷ்ணவி சக்திஹி அவதாத் த்வாம் ரகு உத்வஹ பைரவி சரணே சௌமிய சத்ருணாம் வை சமாகமே. ஹே ரகுகுமாரா, விவாதங்களிலிருந்து வைஷ்ணவி சக்தி உன்னை காப்பாத்திட்டும். சத்ருக்கள் வரத்த உன்னோடு பாதங்களை பைரவி தேவி காப்பாத்தட்டும் அப்படின்னு அம்மை புத்திரனை அனுகிரகம் பண்றா. 39வது ஸ்லோகம். சர்வதா சர்வதேசேஷு பாதுத்வா புவனேஸ்வரி மகாமாயா ஜகதாத்ரி சச்சிதானந்தரூபிணி. சர்வதா சர்வதேசேஷு பாதுத்வா புவனேஸ்வரி சர்வமாயா ஜகத்தாத்ரி சச்சித் ஆனந்தரூபிணி. மகாமாயையும் ஜெகன்மாதாவும் சச்சித் ஆனந்த ரூபிணியுமாயிருக்கிற புவனேஸ்வரி எப்பவும் எல்லா டைரக்ஷனிலேருந்தும் உன்னை காப்பாத்தட்டும் அப்படின்னு அம்மையான அந்த மனோரமை சுதர்சனன் அப்படிங்கிற அந்த ராஜகுமாரனாயிருக்கிற தன்னோட புத்திரனை அனுகிரகம் பண்றதையாக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ வியாசர் அங்க அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் ஜனமேஜயனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். அதனால வியாச உவாச்சா. ஸ்லோகம் 40. இத்யுக்த்வா தம் ததா மாதா வேபமானா பயாகுல உவாஜாஹம் த்வயா சார்தமாகமிஷ்யாமி சர்வதா. இதி உக்த்வா தம் ததா மாதா வேபமானா பயா ஆகுலா உவாஜ அஹம் த்வயா சார்தம் ஆகமிஷ்யாமி சர்வதா. அம்மா இப்படி சொன்னது, இப்படி சொல்லிண்டு அந்த புத்திரனை ஆசீர்வாதம் பண்ணினா உடனடியா பயந்து வரைச்சுண்டு அந்த அம்மை புத்திரனான சுதர்சனன் கிட்ட மறுபடியும் இப்படி சொன்னா, நானும் வரேன் உங்கூட, எனக்கு உன்னை தனியா விடுறதுக்கு பயமா இருக்கு, நானும் உங்கூட வரேன்